தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நடத்தை விதிகள் மற்றும் ஏற்பாடுகள் குறித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் விளக்கமளித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் 2106 பறக்கும் படைகள் மற்றும் 2116 நிலையான கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வாக்குச்சாவடி மையங்களில் அனைத்து அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று குறிப்பிட்ட அவர், மார்ச் 26ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்றும், இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு 3,14,000 வாக்காளர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். வேட்புமனு தாக்கல் வரும் 30ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி முடிவடையும் நிலையில் அதில் அரசு விடுமுறை நாட்களான 3 நாட்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாது என தெரிவித்த அவர், காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வேட்புமனுக்கள் பெறப்படும் என்று குறிப்பிட்டார். 50,000 ரூபாய்க்கு மேல் ஆவணம் இல்லாமல் எடுத்துச் செல்லப்படும் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்படும் எனவும், வங்கி பரிவர்த்தனைகள் மற்றும் UPI பரிவர்த்தனைகளும் கண்காணிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். வேட்பாளர்கள் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை பிரச்சாரம் மேற்கொள்ளலாம் என்றும், அரசியல் கட்சிகளின் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கான அனுமதி ஆன்லைனில் மட்டுமே வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். 5,000 நபர்களுக்கு மேல் பங்கு பெறும் பிரச்சார கூட்டங்களுக்கு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என குறிப்பிட்டுள்ள அவர், AI வீடியோக்களை அரசியல் கட்சிகள் பயன்படுத்துவதற்கு பல்வேறு வழிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலானதைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பறக்கும் படை போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு ஊர்களில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததிலிருந்து தற்போது வரை 1,20,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 50,000 ரூபாய்க்கு மேல் ஆவணமின்றி கொண்டு செல்ல முடியாது என்று மாநில தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவினாசி சாலை மேம்பாலம் அருகே தேர்தல் பறக்கும் படை சோதனையில் 35 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. குமரன் சாலையில் பொள்ளாச்சியை சேர்ந்த நபரிடம் 6 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் மாநில எல்லைகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த தமிழக ஆந்திர எல்லை பகுதிகளான தகரக்குப்பம், கொத்தூர் மற்றும் திம்மாம்பேட்டையில் மத்திய பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மாவட்ட தேர்தல் பறக்கும் படையினருடன் இணைந்து துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு படையினர் அவ்வழியாக வரும் அனைத்து வாகனங்களையும் சோதனையிட்ட பிறகே அனுமதிக்கின்றனர். மாநில எல்லைகள் வழியாக சட்டவிரோதமான பணம், பொருட்கள் ஊடுருவுவதை தவிர்க்க 24 மணி நேரமும் இந்த சோதனை தொடர்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் 3 மாநில எல்லைப் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கேரள பதிவெண் கொண்ட வாகனத்தில் எடுத்து வரப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் கொடிகள் மற்றும் தொப்பிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழக கேரள எல்லையான குமரி மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் இணைந்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். 9 சோதனை சாவடிகளில் கேரளாவிலிருந்து வரும் வாகனங்களை நிறுத்தி விசாரணை நடத்துவதால் எல்லை பகுதி பரபரப்புடன் காணப்படுகிறது. தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் 5,69,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். மார்ச் 26 வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. திமுகவின் வரைவு தேர்தல் அறிக்கை இன்று திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. கனிமொழி MP தலைமையிலான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தேர்தல் அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் விதிகளை மீறி பொதுக்கூட்டம் நடத்தியதாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் உட்பட 2 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் உரிய அனுமதி பெறாமல் பொதுக்கூட்டம் நடத்தியதாக அளிக்கப்பட்ட புகாரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி அருகே தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்திய நாம் தமிழர் கட்சியினர் மீது 2 பிரிவுகளில் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விதிகளை மீறி வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தை நடத்தியதற்கும் வழக்கு பதிவாகியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடைபெற இருந்த வாராந்திர மக்கள் குறைதீர் கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெறுவதற்கு ஆட்சியர் அலுவலர்கள் முன்பு மனு பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வருகிற 23ஆம் தேதி முடிவடைகிறது. இதனிடையே புதுச்சேரியில் இதுவரை எந்த கட்சி சார்பிலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. இன்னும் சில தினங்களுக்குள் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு வெள்ளிக்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழுவீச்சில் அமலுக்கு வந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்டிருந்த அதிகாரப்பூர்வ வாகனங்கள் அனைத்தும் திருப்பி ஒப்படைக்கப்பட்டன. மேலும் சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள தங்களது அலுவலக அறைகளையும் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் காலி செய்து அதன் சாவிகளை சட்டப்பேரவை செயலரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. புதுச்சேரி எல்லைகளின் 41 முக்கிய இடங்களில் தற்காலிக சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு போலீசார் மற்றும் பறக்கும் படையினர் 24 மணி நேர தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். வெளி மாநிலங்களில் இருந்து வரும் வாகனங்கள் அனைத்தும் முழுமையான சோதனைக்கு பிறகே புதுச்சேரிக்குள் அனுமதிக்கப்படுகின்றன. பரிசு பொருட்கள் மற்றும் கணக்கில் வராத பணம் கொண்டு செல்வதை தடுக்கும் நோக்கில் அதிரடி சோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள அரசியல் கட்சி கொடிகள் மற்றும் தலைவர்களின் படங்களையும் போலீசார் அகற்றி வருகின்றனர். திருப்பூர் அவிநாசி சாலை மேம்பாலம் அருகே அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த பங்கஜ் என்பவரை மறித்து சோதனையிட்டனர். அப்போது அவர் வைத்திருந்த பையில் உரிய ஆவணங்களின்றி 35 லட்சம் ரூபாய் ரொக்கம் இருப்பது கண்டறியப்பட்டது. பெங்களூரிலிருந்து ரயில் மூலம் திருப்பூர் வந்த அவர் துணி கொள்முதலுக்காக பணத்தை கொண்டு வந்ததாக கூறினார். இருப்பினும் முறையான ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைத்தனர். உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அவருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள இறையூர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையின் போது கார் ஒன்றை மறித்து சோதனை செய்தனர். காரில் வந்த அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் வேல்முருகன் என்பவரிடம் உரிய ஆவணங்களின்றி 12 லட்சம் ரூபாய் ரொக்கம் இருப்பது கண்டறியப்பட்டது. ஆத்தூர் நோக்கி அந்த பயணத்தை அவர் காரில் கொண்டு சென்றது விசாரணையில் தெரியவந்தது. முறையான ஆவணங்கள் இல்லாததால் 12 லட்சம் ரூபாயையும் பறிமுதல் செய்த அதிகாரிகள் இதுகுறித்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திரை உலகின் உச்சத்தில் இருந்தும் அதை விட்டு மக்கள் சேவைக்காக வந்தவர் விஜய் என்றும் அவரை தமிழக முதலமைச்சராக மக்கள் வரவேற்கிறார்கள் என்றும் தவேக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கூட்டணி குறித்த இறுதி முடிவை கட்சித் தலைவர் விஜய் தான் அறிவிப்பார் என்றும் கூறினார். இத்தனை தியாகத்தை செய்துவிட்டு ஒருவர் மக்கள் பணியாற்ற வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை, ஆவல். அது மே மாதத்திலே தேர்தல் முடிவுகள் கிடைக்கும். அவரை பொறுத்தவரையிலும் வருகின்ற ஆண்டில் தேசிய கொடியை ஏற்றி வைக்கிற தலைவராக அவர் திகழ்வார்.
வாய்ப்பு கொடுத்தாதான் கூட்டணின்னு சொல்றீங்களா? முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னாலே புரிந்து கொள்வீர்கள். ஒடிசாவில் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 நோயாளிகள் உயிரிழந்தனர். கட்டாக்கில் உள்ள SCB மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் ICU வார்டில் அதிகாலை 3 மணி அளவில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக மருத்துவமனையில் இருந்த மருத்துவ பணியாளர்கள் நோயாளிகளை மீட்டு மருத்துவமனையின் வேறு பிரிவுகளுக்கு மாற்றினர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் 10 நோயாளிகள் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் மீட்பு பணியில் ஈடுபட்ட 10 மருத்துவ பணியாளர்கள் தீக்காயமடைந்தனர். இதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் நேரில் ஆய்வு செய்த ஒடிசா முதல்வர் மோகன் சரண் மாஜி உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த தீ விபத்து சம்பவம் தொடர்பாக நீதி விசாரணைக்கும் அவர் உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் +2 மாணவி கொல்லப்பட்ட வழக்கில் 5 பேரிடம் DNA பரிசோதனை நடத்தப்பட்டு உள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மாணவியின் பெற்றோர் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியதாக திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் நாளை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் இணைந்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கின்றன. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கஞ்சா மற்றும் கள்ளசாராய புழக்கத்தால் இளைஞர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படுவதாகவும் இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மருத்துவ மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த அரசு மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிலும் 22 வயது மாணவியை தேர்வில் வெற்றி பெற உதவுவதாக கூறி மருத்துவர் ஓம் பிரகாஷ் தனியார் ஹோட்டலுக்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மருத்துவர் ஓம் பிரகாஷை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒடிசா மாநிலம் மயூர்பஞ்ச் மாவட்டம் கரஞ்சியா பகுதியில் திடீரென வீசிய பலத்த சூறாவளி காற்றால் பெரும் சேதம் ஏற்பட்டது. அரிதானதாக கூறப்படும் இந்த சூறாவளியில் சிக்கி 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்ததுடன் 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் பல இடங்களில் மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் வேரோடு சாய்ந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் மலைப்பகுதிகளில் மீண்டும் கடும் பனிப்பொழிவு தொடங்கியிருக்கிறது. வீடுகள், சாலைகள், வாகனங்களை பனிப்போர்வை போர்த்தியது போல காட்சியளிப்பதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை RK நகர் புது வண்ணாரப்பேட்டையில் புதிய நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் வீடு ஒதுக்கீடு முறையாக செய்யப்படவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 2020ஆம் ஆண்டு பழைய குடியிருப்புகள் இடிக்கப்பட்ட நிலையில் புதிதாக கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் சமீபத்தில் திறந்து வைக்கப்பட்டது. பின்னர் வீடு ஒதுக்கீடு செய்ய அதிகாரிகள் முகாம் நடத்தினர். ஆனால் தரைதளத்தில் வசித்தவர்களுக்கு மேல்தளங்களில் வீடுகள் வழங்கப்பட்டதாகவும் ஒதுக்கீடு முறையில் மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் குடியிருப்போர் குற்றம் சாட்டினர். காசிமேடு கடற்கரை சாலையில் அரை மணி நேரமாக நடைபெற்ற மறியலால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சம்பவ இடத்தில் போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 14,710 ரூபாய்க்கும் 1 சவரன் தங்கம் 1,17,680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 4,000 ரூபாய் குறைந்துள்ளது.
1 கிராம் வெள்ளி 276 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 2,76,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சென்னையிலிருந்து 230 பயணிகளுடன் துபாய் சென்ற விமானம் நடுவழியில் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. துபாய் விமான நிலையம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதால் விமான சேவை ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் சென்னையிலிருந்து 230 பயணிகளுடன் துபாய் நோக்கி புறப்பட்ட எமிரேட்ஸ் விமானம் மீண்டும் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் அருகிலுள்ள ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகே ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால் திருவனந்தபுரத்தில் இருந்து புறப்பட்ட எமிரேட்ஸ் விமானம் பாதியிலேயே திரும்பி வந்தது. அதிகாலை 4:40 மணியளவில் 353 பயணிகள் மற்றும் 19 பணியாளர்களுடன் புறப்பட்ட எமிரேட்ஸ் விமானம் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக காலை 8:40 மணியளவில் மீண்டும் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. பயணிகளுக்கான தங்கும் வசதி மற்றும் மாற்று ஏற்பாடுகளை விமான நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. துபாய் விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள எரிபொருள் சேமிப்பு கிடங்கு மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பல சர்வதேச விமானங்கள் மாற்று விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. ஈரான் அமெரிக்கா போர் பதற்றத்திற்கு மத்தியில் ஹார்மோஸ் நீரிணை வழியாக பயணித்த இந்திய கப்பல் குஜராத்தில் உள்ள முந்த்ரா துறைமுகத்திற்கு வந்தடைந்துள்ளது. மத்திய அரசின் தொடர் முயற்சியால் இந்தியாவின் நந்தாதேவி எண்ணெய் கப்பல் 45,000 மெட்ரிக் டன் எரிபொருளுடன் ஹார்மோஸ் நீரிணை வழியாக பயணிக்க ஈரான் அனுமதி வழங்கியிருந்தது. சென்னை மாதவரம் ரவுண்டானா அருகே ரவுடி தொப்பை கணேஷ் என்பவரை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றுள்ளனர். தொழிலதிபர் வீட்டில் புகுந்து 25 லட்சம் ரூபாய் ரொக்கம் 15 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் யமுனை ஆற்றில் நச்சு நுரை பொங்கி வருவதால் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். யமுனை ஆற்றில் ரசாயன கழிவுகளை கலக்கவிடும் தொழிற்சாலைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் சிந்தன்பாஸ் மலைப்பகுதியில் சிக்கித் தவித்த 214 பேரை ராணுவம் மற்றும் உள்ளூர் போலீசார் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். சாலைகளில் மலை போல் குவிந்து கிடக்கும் பனியை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. லடாக்கின் ஜோஜிலா கணவாய் பகுதியில் நிலவி வரும் கடும் பனிப்பொழிவு காரணமாக சிக்கித் தவித்த வாகனங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டன. 11,500 அடி உயரத்தில் அமைந்துள்ள மலைப்பாதையில் பனிச்சரிவு அபாயங்களுக்கு இடையிலும் போலீசார் மீட்பு பணியை மேற்கொண்டனர்.